மம்முட்டி வேர்ஸ்ட் ஆக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை இன்னொரு டைம் ரீவாட்ச் கூட பண்ண தோணாது. ஏன்னா சட்டிலா இருக்காங்க, ஆக்ஷன் பண்றாங்க, மாஸ் டயலாக் பேசுறாங்க. எனக்கு ஒரு இடத்துல வந்து இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம ஓப்பனா பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது. இருங்க கிட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் தமிழில் பார்த்தது மட்டும் நாங்கள் வீடியோவில் பேச போகிறதில்ல, வீடியோவில் டோட்டலாக வேற ஒன்று பேச போகிறோம். ஸோ வந்து மம்முட்டி வேர்ஸ்ட் ஆக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தமிழில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லாரையும் வீடியோக்குள்ளே வர வைக்கிறதுலாம் தமிழில் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்ததுல மம்முட்டியோட கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். ஆமாம், நிறைய படம் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் மூவிஸ். அது மட்டும் இப்போதைக்கு நமக்கு ஞாபகம் இருக்க இந்த வீடியோ இருக்கிற முன்னாடி ஞாபகம் இருக்க படங்கள் எல்லாத்தையும் பிக் பண்ணி அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க படமாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மை செல்ஃப் சூரியகிருஷ்ணா, மை செல்ஃப் கிருஷ்ணனுனி, அண்ட் யூ ஆர் வாட்சிங் ഇന്ത്യയിലോ തമിഴനും തെലുങ്കനും പഞ്ചാബിയും ബംഗാളിയും ഹിന്ദുവും മുസൽമാനും ക്രിസ്ത്യാനിയും അല്ലാതെ ഒറ്റ ഇന്ത്യക്കാരുണ്ടോ? ப்ரோ, எடுத்தோடனே ஆரம்ப படமே நான் வந்து ஒரு அழுகாட்சி படத்தை தான் சொல்ல போறேன். நிறைய இருக்கு அவரோட, நிறைய படங்கள் இருக்கு. பழுங்கு வந்து படம் வந்து நமக்கு மனசுல வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு திரும்பவும் ஒரு தைரியத்தை உண்டாக்கி போகணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு படம் தான் பழுங்கு. கண்டிப்பா இந்த படத்தை இன்னொரு டைம் ரீவாட்ச் கூட பண்ண தோணாது. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு நம்ம தேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒரு நம்ம நெஞ்சே ரொம்ப பாரமா இருக்கு. ஒரு 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 மாதிரி நமக்கு என்னடா ஒரு ஒரு சேட்னஸ் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த படம் ரொம்ப சேடான ஒரு படம் தான். அழுகாட்சி படம் தான், அதான் முதல்ல சொன்னேன், அழுகாட்சி படம் தான். ஆனால் அந்த மம்முட்டி வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அவர் அழுவார். அவர் அழுகிறத பார்த்து தேட்டரே அழுகும். இப்போ கூட அந்த படம் வந்து நீங்கள் முடிஞ்சால் ரீவாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போவுமே அந்த படம் பார்த்தா உங்களால் வந்து ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த தைரியமே வராதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அந்த பழுங்கு அப்படின்னா மோகன்லால் எபிசோட்ல நம்ம தன்மாத்திரை சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பழுங்கு. ஆமாம், கரெக்ட். ஏன்னா ரெண்டும் ஒரே ஆள் தான். ஸோ பழுங்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அதில் வந்து நஸ்ரியா வந்து மம்முட்டியோட பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு காணாமல் போயிடுவாங்க. பொண்ணை வந்து அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறது தான் கதை. மம்முட்டி அவர் வந்து அந்த படத்தில் அதாவது ஒரே ஆளாக வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், கிளைமேக்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு டைம் நல்லா அழுகணும் அப்படின்னு நினச்சா அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து அழுகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்போம். சோகமாகணும் அப்படின்றதுக்காகவே ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி மம்முட்டியோட ஒரு பஞ்ச் ஆஃப் மூவிஸ் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன இந்த இதுல பக்கெட் லிஸ்ட்ல நான் இன்னொரு மூவி நான் ஆட் பண்றேன், ராப்பகல்னு ஒரு படம். அதுவுமே வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏங்கல், ஒரு சேட்னஸ் ஃபீலு வந்துகிட்டே இருக்கும். உள்ள வந்து அவர் அதுல ஒரு வேலைக்காரனா, ஒரு பெரிய வீட்டுல வேலைக்காரனா வேலை செய்யும். அங்க இருக்கிற அந்த சொத்து பிரிக்கிறது அந்த பிரச்சனை வரும்போது ஃபேமிலி எல்லாமே உள்ள வரும். பெரிய ஃபேமிலி, பெரிய வீடு. இவரை வந்து ஒரு வேலைக்காரனா எப்படி அந்த ஓனர் முடியாது, அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு வேலைக்காரன் இவனெல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணா போதும் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இது, அந்த வயசான அம்மாவுக்கு ஆல் இன் ஆலாவா இவர் தான் இருக்காங்க. அந்த வீடு வந்து எடுக்கிறதுல இருக்கட்டும், வீடு பார்க்கறதா இருக்கட்டும், அங்கே சுற்றி இருக்கிற அந்த கிராமத்துல எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளே ஒரு பாவமான அந்த கேரக்டர் மேல ஒரு பாவம் அதை அவங்க அசிங்கப்படுத்துறதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு நம்ம வந்து இந்த மாதிரி யாரையும் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வராங்க. மம்முட்டி ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. கிளாஸான அவரோட சென்டிமெண்ட்ஸ், அழுகாட்சி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த படத்துல வந்து அழுகாமே அழுக வைப்பாரு. அவரோட அந்த ரியாக்ஷன்ல மிரட்டி இருப்பாங்க அவரு. அது ஏன்னா இப்ப இது ரெண்டுமே எனக்கும் ஃபேவரட். உங்களுக்கு ஒரு ஃபேவரட், என்னோட ஃபேவரட் வந்து ராப்பகல். ஸோ இது ரெண்டுமே வந்து மம்முட்டியோட நம்ம ஃபேவரட், நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து இதே மாதிரி இந்த அழுகாட்சி படங்கள் ஒரு சைடு இருந்தாலும் மம்முட்டினால வந்து ஃபன்னும் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமா பண்ண முடியும். அப்படி வந்து உங்களுக்கு மிக்ஸ்டா ஃபன்னும் வேணும், எமோஷனலும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜமாணிக்கம். ஃபன் மட்டும் இல்லை, அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம. ஆமா, அது ஒரு கமர்ஷியல் படம் தான். அதுல வந்து அவரோட அந்த திருச்சூர் ஸ்லாங் இல்ல ட்ரிவாண்ட்ரம் ஸ்லாங். ஸோ அவரோட அந்த ட்ரிவாண்ட்ரம் ஸ்லாங் ஒரு டைலக்ட், மலையாளம் டைலக்ட்ல
அவர் வந்து அந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு கூட அந்த அவரோட சப்போர்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சர்க்கிள் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். மற்றவங்களாம் சீரியஸான கேரக்டர், மம்முட்டி தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ் நெருங்க அழுக வச்சுருவாரு. அது கண்டிப்பா ஒரு இமோஷன் அப்படின்ற ஒரு பாண்டு பயங்கரமா அதுல வந்து அம்மா பையன் பாசம். இன்னொன்று வந்து ரொம்ப குறிப்பிட்டு இந்த படத்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலான ஒரு டைலாக்ல நமக்கு எமோஷனல் கொண்டு வருது ஈஸி. இப்போ ட்ரிவாண்ட்ரம் ஸ்லாங்ல வந்து காமெடி ஈஸியா வந்துடும். ஆனா அந்த ட்ரிவாண்ட்ரம் ஸ்லாங்ல வந்து அவ்வளவு நேரம் அந்த படம் ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு கிளைமேக்ஸ் வரும்போது அதே ஸ்லாங்கை யூஸ் பண்ணி நம்மளை வந்து அழுக வைக்கிறதுங்கிறதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் தெரிஞ்சு பாக்குறப்பவே. சுராஜ் வந்து இப்போதைக்கு வந்து சீரியஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பழைய சுராஜ் வந்து அல்ட்ரா ஃபன் ஆன ஒரு கேரக்டர். அவரு தான் இந்த ராஜமாணிக்கத்துல இவருக்கு இந்த ஸ்லாங்கை ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்லாங்கை யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல அழுக வச்சது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுல வந்து அவருக்கு ஒரு கண்ணு வந்து போயிருக்கு. டயலாக் பேசும்போது இந்த ஒரு சைட்ல இப்படி பார்த்து பேசுவாரு, கண்ணாடி இப்படி பார்த்து, ஏன்னா இந்த ரைட் கண்ணு இல்ல, இப்படி பார்த்து பேசுவாரு. அப்புறம் யாராவது பேசிட்டு இருக்கும்போது நகர்ந்து போவாரு. அந்த சீன்ல அவருக்கு டைலாக் இருக்காது, அவர் நகர்ந்து போய் அங்க நிற்பாரு. ஏன்னா அவருக்கு இந்த கண் தான் தெரியும், இங்க இந்த சைடு பேசிட்டு இருப்பான், தெரியாதுன்னு சொல்லி நகர்ந்து போவார். கேரக்டர் வந்து அந்த நிஜமா ஒரு சிச்சுவேஷன் நடக்குமோ அங்க இருந்தா என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவர் அங்க காட்டியிருப்பார் நமக்கு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி வரிசையில நிறைய காமெடி படம், குலான் ஸ்னேகா தான் அதுல ஹீரோயின் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த படத்தையும் நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு. வேற நம்ம போக்கிரிராஜா எல்லாம் இந்த மாஸ் இப்போ ஸ்லாங்கை பத்தி பேசும்போது போக்கிரிராஜாவும் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள தான் போகும். ஏன்னா அவர் அதுல வந்து படிக்காத ஒரு ஆளு, ஆனா அதுல அவர் இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த இங்கிலீஷ் தான் அதுல காமெடி. அது தமிழ் கலந்துதான். ஆமா, அவர் தமிழ்நாட்டுல வளர்ந்த ஆளு. மதுரை ராஜே அவர் பேர். மதுரையில வளர்ந்துருப்பாரு. மதுரையில ஒரு கேங்ஸ்டரா வளர்ந்து வந்திருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா இருக்கும். இங்கிலீஷும் யூஸ் பண்ணுவாரு, தமிழும் பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, மிக்ஸ் பண்ணி இருக்கும். அதுல ஒரு சாங்கே இருக்கு, செந்தமிழும் பேசுவாங்க ஆங்கிலமும் பேசுவாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரோ சாங்லயே அதுதான் வருது. ஆமா. ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து அந்த படத்துல நம்மளால பார்க்கணும். அதே மாதிரி அந்த இன்னொன்று வந்து மாசம் சொன்னீங்கள, எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அமல் நீரத் தான் வந்து மம்முட்டியோட கேரக்டர். பிக் பி அமல் நீரத் தான் வந்து மம்முட்டிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஒரு வேற ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். சட்டிலா இருக்காங்க, ஆக்ஷன் பண்றாங்க, மாஸ் டயலாக் பேசுறாங்க, வேற மாதிரி ஒரு மம்முட்டியை காட்டினதுக்கு முக்கியமான பங்கு அமல் நீரத்னு எனக்கு தோணுது. ஏன்னா அமல் நீரத் வந்ததுக்கு அப்புறம் அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து மம்முட்டியை யூஸ் பண்ணிடுறாங்க. கேங்ஸ்டர்ஸுக்கு ஒரு கேங்ஸ்டர்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டெம்ப்ளேட்ல இல்லாத ஒரு படம் தான் கம்ப்ளீட்டா உடைச்சு வேற டைப் ஆஃப் இது. ஆனா அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மம்முட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்த நண்பகல் நேரத்து மயக்கம் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். லிஜோ ஜோஸ் பொன்னிச்சேரியோட எப்படி சொல்றது, அவர் பண்றது எல்லாமே மாஸ்டர் கிளாஸ் என்னன்னு சொல்லலாம். அவர் படங்களே சூப்பரான படம் தான். அவரோட சினிமாகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து இந்த நண்பகல் நேரத்தை மயக்கம் பார்த்துட்டு எனக்கு வந்து இன்னொரு டைம் மம்முட்டி யாரு அப்படிங்கிறது புரியறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். நண்பகல் நேரத்து மயக்கம் அந்த கண்ணாடியை பார்த்து அந்த கேரக்டர் வந்து ரியலைஸ் பண்ற அந்த சீன் வந்து மம்முட்டி வந்து நம்மளால வந்து அதுல 3 மம்முட்டி பார்க்க முடியும். சொல்ல போனா 3 மம்முட்டி பார்க்க முடியும். முதல்ல இருக்க ஒரு மம்முட்டி நார்மலான கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வந்து அவுட் அண்ட் அவுட் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து வெளியில போய் அந்த கிராமத்தாளாவே மாறிடுவாங்க. அதான் கிராமத்தாளா அது ஒரு கேரக்டர். இந்த ரியலைசேஷன் ஆகும் தெரியுமா, அங்க ஒரு கேரக்டர் வரும். அந்த மிரர் ஷாட் வந்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வரும். அது வந்து இந்த நமக்கு வந்து இந்த தமிழ் கேரக்டர், அவருக்கு இந்த ஆவி இல்ல ஆத்மா இல்ல அவருக்கு பாதை குடிச்சு என்ன சொல்லலாம், அவருக்கு அந்த பேய் வந்த அந்த ஒரு கேரக்டர் இல்லாம மலையாளி கேரக்டர் இல்லாம நடுவுல ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து அந்த மலையாளி மம்முட்டியும் இருப்பாரு, அந்த தமிழ் ஆவிங்கிற தமிழ் மம்முட்டியும் இருப்பாங்க. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வந்து யாரு வந்து ஒரிஜினல், யாரு வந்து ரியாலிட்டி, யாரு ரியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபியூஷன் வந்து தெரியும் அந்த ஒரு சின்ன ஒரு பாட்டுல. ஒரு ஸ்கிரிப்ட்ன்றத நம்ம ஓப்பனா பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது. லிட்டரலி நான் தியேட்டர்ல படம் ரொம்ப அமைதியா இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. எனக்குமே தெரியல அது என்ன சொல்ல வர்றாரு இவர் டைரக்டர் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா இது ஒரு ஆடை தழுவி எடுத்த ஒரு ஆடு வந்திருக்கு இந்த மாதிரி, அது தழுவி எடுத்த ஒரு இது. ஸோ எப்படி வேணா வச்சுக்கலாம், ஆவின்னு வச்சுக்கலாம், மல்டிபிள் பர்சனாலிட்டி வச்சுக்கலாம், ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கேரக்டரா இருக்கலாம். எப்படி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து எங்க ஊர்லயா இது இருக்கு, மத்திய நேரத்துல வெளியே போக கூடாது, மத்திய நேரத்துல வெளியே போனா ஏதாவது பேய் பிடிச்சிரும், ஆவி பிடிச்சிரும்,
எங்கள் ஊரில் நிறைய கதைகள்லாம் இருக்குது. மத்திய டைமில் வந்து எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஆவி எழுதிடும், ஆளே மாறிடுவான் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த கதைகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் அந்த ஷார்ட்டில் மற்ற மத்தியானத்தில் பஸ் நின்றோம், மத்தியானத்தில் தான் அவர் இறங்கி வருவார். இந்த மாதிரி உச்சி வெயில் டைமில் நிறைய வந்து இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கும். ஆமாம், அதான் சொல்லுவாங்க, கிறுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சு. நம்ம அவ்வளோதான் அந்த படத்தை பார்க்கணும், ரொம்ப டீட்டெயிலாகவும் பார்க்கக்கூடாது. அப்படியே ஆமாம் அப்படி தான் அப்படின்னு பார்த்துட்டு போனால் ஈஸியாக புரிஞ்சிச்சு. அதில் வந்து எனக்கு அதான் அந்த படத்துலேயே வந்து ஃபுல்லாக மம்முட்டி மட்டும்தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, நண்பகல் நேரத்தோட டீசர் மாதிரி ஒன்று வெளியில் விட்டாங்க. அதுல என்னன்னா, அந்த ஒரு சைடுல வந்து சிவாஜியோட டைலாக், ஒரு சைடுல வந்து ஒரு கிரீன் லைட், இன்னொரு ரெட் லைட் மாதிரி ஒரு லைட் சரக்கு அடிக்கும் போது அவர் மாத்தி மாத்தி 2 இடத்துல நின்று அந்த பர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு டீசரை பார்த்து யாரு சார் இவரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. படம் ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்ல வர்றாரு, டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்ட்டு அது இன்னொரு டாபிக், அது விட்டுருவோம். எப்படி இவர் அதை அடாப்ட் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு இப்போ நல்லா நோட் பண்ண தெரியும். அந்த மலையாளி கேரக்டர் ஆரம்பத்தில் காட்டுறதுக்கு ஒரு மேனரிசம் இருக்கும். ஆமாம், இந்த தமிழ் கேரக்டருக்காரு டோட்டலாக வேற மேனரிசம். ஆமாம் ஆமாம். நீங்கள் வேட்டி கூட எடுத்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேட்டி வந்து மடிச்சு கட்டவே மாட்டாங்க மலையாளி கேரக்டர். வேட்டி வந்து மடிக்காம அப்படியே ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த தமிழ் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் மடிச்சுதான் வேட்டி இருக்கும். வேட்டி வந்து இதே பண்ண மாட்டாங்க, மடிச்சுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட டீட்டெயிலிங் நிறைய இருக்கு. கை யூஸ் பண்றது கூட சொல்லலாம். கை வந்து இந்த கை வந்து ரொம்ப ரொம்ப அளவா யூஸ் பண்றது ஒரு கேரக்டரா இருப்பாரு. ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் கை வந்து எங்கெங்கயோ போகும், மேல போகும், கீழே வரும், அப்படி பேசுவார், இப்படி பேசுவார். அப்படியே அந்த ஆளே வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாரு. ஆவி உள்ள பூந்துட்டாங்களோ அப்படின்னு நம்மள நினைக்கிறது. ஆவி ஏதாவது உள்ள பூந்துட்டாங்க, நிஜமா பூந்துருக்காங்க கேரக்டர்ல இல்ல, நிஜமாவே வேற ஆள் பூந்துட்டாங்களா இல்ல என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த படம் பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படம். எக்ஸ்பெரிமெண்டல் படம் இல்ல, லிஜோ படம்னாலே எக்ஸ்பெரிமெண்டல் படம். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் பத்தி நான் சொல்றேன். ரோஷாக் படத்துல ஒரு ஆவியை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அதோட ஒன் லைனே அதுதான். ஒரு ஆவி தனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர், ஆனா அந்த கேரக்டர் இல்ல, ஆவி ஆயிட்டாங்க. ஆவி கூட எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த கதையே. படம் பார்க்க 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 மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஒரு இடத்துல வந்து இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, இவர் எதுக்கு, அதாவது ஆவி கூட எல்லாம் பேசுவாங்க. அதுல ஆவி வந்து ஆசிஃப் அலி தான். அதுல ஆசிஃப் அலி முன்னாடி வந்து நிற்கும், ஆனா நிஜமாலே அங்க யாருமே இல்லை, இவர் தனியா பேசிட்டு இருக்காங்க. இவர் யாருக்கு இது, அது ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட்டா என்ன அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப மிரண்ட ஒரு படம் ரோஷாக்கு. யாராவது பார்க்காத ஆளுங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, தமிழ்நாட்டுலயும் இருக்கும். சரியான படம். இந்த நம்ம இது சொன்னல நண்பகல் நேரத்து மயக்கம், ஸோ அந்த ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட் மாதிரியே ரோஷாக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட். அந்த டைரக்டரோட செகண்ட் மூவி வேற. ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆசிஃப் அலியோட கெட்டியுலான இந்த மாலாகா அப்படின்ற ஒரு படம் தான் இருக்கு. நல்ல படம், அது சரியான படம் அது. ஸோ இந்த ஸ்கிரிப்டோட அந்த இன்டெப்த்தை பார்த்து தான் கண்டிப்பாக வந்து மம்முட்டி வந்து ஆக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவில் ஒரு தரமான ஒரு படம். யாராவது அந்த படம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்துலாம் பாருங்க, கண்டிப்பாக பாருங்க, சரியான ஒரு படம். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் செகண்ட் படம் அப்படின்னு சொல்லும்போது மம்முட்டி நிறையா ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, டெபியூட்டன் டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்க டாப் டேரக்டர்ஸ் பலரும் மம்முட்டிக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணவங்க தான். அமல் நீரதா இருக்கட்டும், நம்மளோட பிளஸ்ஸியா இருக்கட்டும், ஆஷிக் கபூர், டாடி கூல், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மம்முட்டிக்கு ஃபர்ஸ்ட் படம் இருந்து தான் வந்தாங்க. மம்முட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஃப்ரெஷர் வராரு, ஒரு ஃப்ரெஷர் வந்து மம்முட்டி படத்தை பண்ணும்போது அது அவருக்கு எவ்வளவு கண்டிப்பா ஒரு புது ஃபிலிம் மேக்கரை அவர் ஒரு ஆம்பிஷனோட உள்ள வராங்க. ஓகே, நம்ம அதான் நான் இந்த கெட்டியோலான மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அவர் வந்து கெட்டியோலான இந்த மாலாகா அப்படின்ற அந்த ஸ்டோரி வந்து ஆசிஃப் அலி வச்சு பண்ணோம். செகண்ட் மூவியே வந்து அவருக்கு மம்முட்டியோட ஒர்க் பண்ணும்போது ஒரு எந்து இருக்கும். இதை விட ஃபர்ஸ்ட் படமே வந்து மம்முட்டி கூட ஒர்க் பண்ணும்போது அது இன்னும் எந்துவா இருக்கும், இன்னும் ஒர்க் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே பழகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நிறைய ஃப்ரெஷர்ஸ் தைரியமா வர ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான படம், இதுவும் பிளஸ்ஸியோட படம் தான், காய்ச்சா. ஸோ இந்த காய்ச்சா படத்தில் வந்து மம்முட்டி இல்லாமல் நிறைய பேர் படம் ஃபுல்லாக நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்க ஒரு வில்லேஜ் மேனுக்கு ஆக்சிடென்ட்டில் ஒரு பையன் வந்து அவங்க கூட ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறான். இந்த பையன் யார், எங்கேருந்து வந்தால், இவனை எங்கே கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ வந்து இந்த படம் வந்து இமோஷனல் ட்ராமா தான். இதுவும் பயங்கரமான இமோஷனல் ட்ராமா.
அந்த படத்தோட அந்த கேரக்டர் ஆர்க் சூப்பராக இருக்கும். மம்முட்டி வந்து எந்த விஷயத்துக்காக போவார், அதுக்கப்புறம் கடைசியில் என்னவா மாறுவார் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதாவது அந்த பையன் இருக்கான், அவனை கொண்டு போய் எங்கேயோ சேர்க்கணும்னு ஆரம்பிச்சாரு. அந்த பையன் மேலே எப்படி அவருக்கு பாசம் வருது, அந்த பையனை அவர் நெக்ஸ்ட் என்னவா பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட்டுமே வந்து டைரக்டர் உள்ள சூப்பராக இருந்தது. அது ரியல் எர்த்து கேக் 2001 வந்து ஒரு நிலநடுக்கம் குஜராத்ல வந்து ஒரு பூகம்பம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கதையில, அதாவது கேரளால ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த இமோஷனாவும் அது கனெக்ட் ஆயிடுச்சு. நமக்கு அந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த படம் பார்க்கும்போது நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஸோ நம்ம படுறதுல ஒரு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த படம் ரொம்ப ரொம்ப சோகப்படம் தான். அது ப்ளஸ் இது நிறைய சோகப்படும். அவரோட ஒரு டச் நினைக்கிறது, ஒரு இமோஷன்ஸ். நம்ம இவரை சொல்லுவாங்கல்ல 96 டைரக்டர், அவர் வந்து சொல்லுவாங்க, அவர் எடுக்கிற 2 படம் தான் எடுத்திருக்காங்க, ஆனா இந்த 2 படமே வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலா அப்ரோச் பண்ணுவாங்க, மனிதம் சம்பந்தப்பட்ட. இப்போ வந்து எனக்கு 96 ஆகட்டும், இந்த மெய்யழகன் ஆகட்டும், இந்த 2 படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷேட் ஆஃப் இவர் பிளஸி. ஏன்னா அவர் ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ், அந்த டிராமா, ஒரு லைட் ஹார்ட்டடு, பெருசா ஒன்றும் எதுவுமே இல்லை, இவ்வளவுதான்டா மனுஷன் இவ்வளவுதான்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்னன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரியலிஸ்டிக்கா, ஆமா ஆமா, அது ரியலிஸ்டிக்காக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அவங்க செட்டுலேருந்து எல்லாமே பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது ஒன்று. ஸோ எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த வரிசையில் நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ மலையாள படங்களுக்கு தமிழ் படங்கள் பார்த்தா கண்டுகொண்டேன்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் பிரிச்சிருப்பாரு. அந்த படியில வந்து ஐஸ்வர்யா பேசும்போது அவர் படியில இறங்கிட்டே வர சீன் வந்து அந்த ரியாக்ஷன் தான். ஆமா, அல்டி. அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு தெரியும். அந்த அவருக்கு இடம் இல்லை, அங்கே நகர்ந்து போகிற இடம் இல்லை, செவுத்தை ஒட்டி இதுக்கு மேலே எங்கே இடம் இருக்குது, நான் அப்படியே அந்த செவுத்துக்குள்ளேயே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டில் இருப்பார். ஐஸ்வர்யா ராய் வந்து அவர் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுற அந்த சீன் வந்து செதுக்கி விட்டுருப்பாங்க. இல்லை, நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த சீனை நரேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன கிளிப்ஸாக நம்ம யூடியூப்ல பார்ப்போம்ல, இந்த சீனை மட்டும் எடுத்து அவரோட ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸு. இப்போ நம்ம மோகன்லால் நம்ம பேசும்போது இருவர் நம்ம பேசணும், அதே மாதிரி கண்டுகொண்டேன்ல இந்த சீன் ஒரு இமோஷனல் சீனு. ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டேக் ஓவர் பண்றாங்க, அங்கே டைலாகே இல்லை அவருக்கு, அந்த இமோஷன் கட்டுறது தான் அவரோட அந்த அழுகாட்சி, அங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, அதை எப்படி ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க, அது ஒரு தனி கலை அவருக்கு. அதே மாதிரி அவரோட அந்த இன்னொன்று இருக்குங்க இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஜ். ஐஸ்வர்யா ராய் அண்ட் மம்முட்டிக்கு அந்த படத்துல கேரக்டர் இருக்கு, 2 கேரக்டருக்கு ஏஜ் வித்தியாசம் இருக்கா. மம்முட்டிக்கு வந்து அவங்க மேலே லவ் இருக்கிறது எந்த ஒரு இடத்துல கூட நமக்கு தப்பாவே தெரியும். ஆமா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. இப்போ அவர் லுக்கு கூட லைட்டா மாறி இருந்துச்சுன்னா நமக்கு அது வேற மாதிரி, லவ்ன்றது மாதிரி லஸ்டா மாறி அது நமக்கு கண்டி ஆயிருக்கும். ஆனா ரொம்ப நமக்கு அது பார்க்கும்போது இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி தொலையமா, நான் பொண்ணா இருந்தா நானே கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும் அந்த கேரக்டர் மேலே. ஸோ இந்த விஷயம் கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வரும். அதாவது டப்பிங்கில் போனாங்களோ இல்லை லைவ்ல போனாங்களோ என்னமோ, இந்த வாய்ஸ் மாடுலேஷன் கூட நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணாலும் ஹோம் ஒர்க் பண்ணால் தான் வரும் நம்ம. இல்லை, அதில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அந்த ஹோல் மூவி அவர் டேக்அவே பண்ணுற அந்த இமோஷன்ஸ் கடத்துற இது இருக்குல்ல, அது செம்மையாக இருந்தது. அந்த ஒரு டைமில் வந்து ஐஸ்வர்யா ராய் என்னோட க்ரஷ் வேற. நம்ம ஜீன்ஸ் படம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மம்முட்டி கூட இந்த மாதிரி ஒரு படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்கப்பா, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நானே வந்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம் ஓகே, அவர் நம்ம எல்லா அந்த சினிமா பற்றி நாலேஜ் தெரிஞ்ச உடனே அந்த பர்ஃபார்மன்ஸ் நான் நிறைய கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது செம்ம பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில். இந்த ஒரு கேட்டகரியில் எனக்கு பிடிச்ச ஒரு தளபதி ஆல் டைம் ஃபேவரட். ஆல் டைம் என்ன சொல்கிறேன், மணிசாரோட ஒரு கிளாஸ் ஹோல் இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படம். அதே மாதிரி நம்ம மம்முட்டிக்கு இன்னொரு விஷயம், இது வந்து மெயின் பாயிண்ட் சொல்லக்கூடியது என்னன்னா அவரோட கேரக்டர் செலக்ஷன். ஒவ்வொரு கேரக்டருமே வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொன்றுலயும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு அவங்களோட லிமிட் இருக்கும் தெரியுமா, எல்லாருக்கும் ஒரு ஆக்டிங் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை பிரேக் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ். இல்லை, இன்னொரு கீயோன் ஆடட் பாயிண்ட் சொல்றேன். அதாவது கேரளால வந்து 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க. அவர் எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஸ்லாங்ஸுமே எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ காசர்கோடு வேணுமா காசர்கோடு இருக்கு, திரிசூர் வேணுமா திரிசூர் இருக்கு, எல்லா லாங்குவேஜுமே அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனி ஃபேன் பேஸ் கூட இருக்கு. இப்போ திரிசூர்னா பிராஞ்சியேட்டன் அண்ட் செயின்ட் செம்ம வைப்பு படம் அது. அவர் தலைவர் வந்து மிரட்டி இருப்பாங்க, லவுட் ஸ்பீக்கர் வந்து சத்தமா பேசுவாங்க. அந்த கேரக்டர் வந்து சும்மா பேசினாலே என்னடா
அது ஹைப்பர் ஹைப்பர் கேரக்டர். அந்த படம் வந்து அவரோட கெட்டப்பே செமையா இருக்கும். சுருட்ட முடி ஒரு லுங்கி எல்லாம் கட்டிட்டு செம்ம ரவுஸா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போய் ஐசியூல போய் கத்திட்டு இருப்பாரு. சூப்பரா அந்த படம் நல்லா இருக்கும். எல்லா அந்த படமே வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் வந்து அந்த படத்துல அவங்க மத்த கேரக்டர்லாம் சேர்ந்து அவரை பேசாம ஆக்கிடுவாங்க. கடைசியில அவர் பேசாத மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவாரு. ஆனா திரும்ப வந்து வாடா வந்து பேசுறா அப்படின்னு பேச வைப்பாங்க. நல்ல ஒரு படம். அதான் சொன்னேன், இவர் எக்ஸ்பெரிமெண்ட் படம் இருக்கு, லாங்குவேஜ் எந்த கேட்டகரிக்குள்ள எடுத்தாலும் ஒரு படம் இருக்கு. என்னென்ன ஆக்டிங்ல நமக்கு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. இந்த வயசுலயும் பண்ணிக்கிட்டே இருக்கு. மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு இண்டஸ்ட்ரியே அவர் உருவாக்குறதுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லோகா வந்து நல்லா கேரளா நல்லா ஓடிச்சு, நல்ல ஒரு ரிவ்யூ வந்துச்சு. அதுல அந்த மூத்தோன்ற கேரக்டர் வந்து இவர் மம்முட்டி தான், அவரோட இந்த கதை எப்போ வரும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு நிறைய பேருக்கு. ഇന്ത്യയിലോ തമിഴനും തെലുങ്കനും പഞ്ചാബിയും ബംഗാളിയും ഹിന്ദുവും മുസൽമാനും ക്രിസ്ത്യാനിയും അല്ലാതെ ഒറ്റ ഇന്ത്യക്കാരുണ്ടോ?